ஸோ நம்ம வந்து மெயினாக பண்ணிட்டு இருக்கு வந்து 1952 அஞ்சனா எட்டனா அந்த பெஸ்ட். எனக்கு பெஸ்ட்டு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி விலை வந்து ஓவர் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வெயில் செம்ம பிரித்து மேய்ஞ்சிட்டு இருந்தது காலையிலேயே. ஸோ வரீங்கன்னா பார்த்து சேஃபாக வாங்க. இன்றைக்கி நிறைய சிறப்பு பொருட்களும் இருந்தது, அதையும் வந்து ஒன்று ஒன்று கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க, சந்தையில் என்னெல்லாம் சிறப்பாக இருக்குன்றதை போய் பார்க்கலாம். மிஸ்டர் மாதவன் ஷாப்பில் வந்து இன்றைக்கி சோனியோட ஒரு சூப்பர் ரெக்கார்ட் பிளேயர் வந்து சேலுக்கு வந்திருந்தது. ஸோ இதில் மேலே வந்து அந்த பிளேட்டர் மேலே வர அந்த கவர் மட்டும் காணும். பட் மற்றபடி கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ரெடி பண்ணால் பெட்டராக ஒர்க் ஆகுன்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் இது வந்து 110 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது. ஸோ அநேகமாக ஏதாவது 220 கனெக்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆக்கியிருக்கலாம். பட் எதுவுமே வந்து டவுட்டு தான், நம்ம எடுத்து வந்து செக் பண்ணி பார்க்கணும் இதை. பட் இது வந்து இன்றைக்கி சேலுக்கு வச்சுருந்தாரு. ஹெட் கண்டிஷன்லாம் நல்லாவே இருந்தது. அண்டு கிட்டார்ஸும் நிறைய வச்சுருந்தாருங்க இன்றைக்கி அவரோட ஷாப்பில். சப்போஸ் நீங்கள் போகிறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு சிலது வாங்காமலே போயிட்டாங்க. சப்போஸ் அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிட்டார் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காரு. சரி, அவரே வந்து நம்மக்கிட்ட பேசணும்னு சொன்னார். என்ன பேசுகிறாருன்னு கேளுங்க. நம்ம வந்து மெயினாக பண்ணிட்டு இருக்கு வந்து பழைய பட்டு சாரி, பழைய காலத்து மர பீரோ, ரோஸ்வுட் பீரோ, பழைய காலத்து உட்டன் டாய்ஸ், மர பொம்மை, அதாவது ஆன்டிக் ஐட்டம், பழைய காலத்துல பொருள் எல்லாமே நல்ல விலைக்கு எடுத்துக்கலாம். நல்ல விலைக்கு வாங்க. ஆமாம், பழைய காலத்து வாய். ஸோ விற்கிறது மட்டும் இல்லை, வாங்கவும் செய்கிறீங்க. ஆமாம், எங்கே இருந்தாலும் கஸ்டமர் பண்ணணும், அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம. சரி சரி, எங்கே இருந்தாலும் போய் வாங்கிட்டு வரீங்க. ஆமாம், நல்ல ப்ரைஸ்க்கு எடுத்துக்கலாம். சரி, சூப்பர். அதாவது பழைய காலத்துல பொருள் எல்லாம், பழைய வீணை, கிட்டாரு, மிருதங்கம், வயலின், ஏதோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய அந்த ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேலுக்கு வச்சுருந்தாரு. இது வந்து இட்லி செய்கிற ஸ்டவ், பாத்திரம் எல்லாமே. ஸோ சப்போஸ் யாராவது ஃபாஸ்ட் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா தேவைன்னா இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த நம்ம மாதவன் ஷாப்பில் வந்து வச்சுருக்காரு. ஓகே, ஸோ ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து இருக்குது. சமையலுக்கு தேவையான அனைத்து வகை பாத்திரங்களும் இருக்குது. ஸோ பாருங்கள், ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டார் போல். மொத்தமாக வண்டியில் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டார். அண்ட் அங்கேயே வந்து இந்த சூப்பரான ஒரு பியானோ இருந்ததுங்க. ஸோ இது வந்து அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கால் மட்டும் உடஞ்சி போயிருந்தது. அண்ட் இதில் ப்ரெஸ் பண்ணும்போது சவுண்டெல்லாம் கூட வந்தது. ஸோ சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பக்கத்தில் ஷாப்பில் வந்துட்டு இந்த டிஜே மிக்சர் அண்டு லைட்டு கண்ட்ரோலர்னு சொல்லி நிறைய டிவைசஸ் இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைஸு பின்னாடியே போட்டிருக்காங்க. 7500 மாதிரி போட்டிருந்தது. ஒரு ஐட்டம் எடுத்து பார்த்தேன், அதே மாதிரி எல்லா ஐட்டத்துலேயும் வந்து பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ யாரும் வந்து விலையை ஏமாற்றி வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக முன்னேற்பாடாக உஷாராக வந்து ஃபுல்லாக எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கேயே இந்த வூஃபர்ஸ், ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கூட இருந்தது, அடாப்டர்ஸ் எல்லாம். ஸோ அவர் கடையில் இந்த வேல்வ் ரேடியோ ஒன்று ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. கண்டிப்பாக ஸ்பேருக்கு யாராவது தேவைன்னா செக் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வேல்வாவது இருந்தது. EL84 இருந்ததுன்னு நினைக்கிறேன். மற்றபடி நாப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது ரேடியோ இருந்ததுன்னா. அண்டு வழியில் பார்த்தா குட்டீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார் ஒரு பேரண்ட்டு. ஸோ இதை பார்த்தேன், ஜஸ்ட்டு வண்டி மட்டும் கவர் பண்ணேன் நான். கிட்டத்தட்ட 2 hours கிட்ட இது வந்து பேட்ரி வருதுன்ற மாதிரி சொன்னார். பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து கிட்ஸை நம்ம ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு வரலாம், அவங்களுக்கும் டயர்ட் ஆகாது. அண்ட் இந்த லொக்கேஷனில் வந்துட்டு நம்ம பாய் கடை தான். அவர் கடையில் வந்துட்டு இந்த JBL இது வந்து மிக்சர்னு நினைக்கிறேன், சவுண்ட் மிக்சர் அண்ட் பாஷ்கோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாருங்க. சப்போஸ் யாராவது அந்த சைட் போகிறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த செட் எனக்கு தெரிஞ்ச ப்ரீமியமாக தான் இருக்கும், ஆடியோ மிக்சர்னு நினைக்கிறேன். அண்ட் பாஷ்கோட ஸ்பீக்கர்ஸ் இருந்தது. ஸோ டவர் ஸ்பீக்கர்ஸு நிறைய பேர் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அநேகமாக இருக்குமான்னு தெரியல. ஸோ இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி பக்கத்துலேயே வந்துட்டு போட்டோட 5.1 சவுண்ட் பார் ப்ளஸ் சப்வூஃபரோட காம்பினேஷன் வச்சுருந்தாங்க. பட் இதில் வந்து கடைக்காரரே வந்து இது ஆன் ஆகலைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் ப்ரைஸ் வந்து 6000 சொன்னார். இது வந்து எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் போட் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் அண்ட்
சவுண்ட் பார்ஸை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஏகப்பட்ட சிடிஸ், விசிடிஸ் அண்டு ஆடியோ கேசட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் தான். இடையில இந்த வி கன்சோல் ஒன்று இருந்தது, அது எப்படி வந்ததுன்னு தெரியல. பட் ஏகப்பட்ட ஸ்டாலில் வந்துட்டு இன்றைக்கி நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. சப்போஸ் வரீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து பேலன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. காலையிலே நிறைய கூட்டம் வந்து அள்ளிட்டு இருந்தாங்க. நல்ல நல்ல கேசட்ஸ் எல்லாம் வந்து சேல் ஆயிடுச்சு. நான் அது வந்து நிறைய பேர் வாங்கினதை அவங்கக்கிட்ட வந்து வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நான், பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்போ தான். அண்டு ஹாரி பாட்டரோட ஒரு விசிடி கலெக்ஷன் நினைக்கிறேன். ஸோ 3 பேக் இருந்தது, 3-4 பேக் இருந்தது. ஸோ ஹாரி பாட்டர்ஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா உங்கள் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது, வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். நேஷ்னல் பேனசானிக்கோட ஒரு சூப்பர் 2-in-1 இருந்ததுங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச மெட்டல் ஹெட்டுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பர்ட்ஸ் யாராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு செட்டும் கூட, வித் ஈக்குவலைசர் அண்ட் இதோட வரும். எஃப்எம் இருக்கான்னு செக் பண்ணல நான். எஃப்எம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில், ஏன்னா இது கொஞ்சம் ரீசெண்டாக வந்த மாடல் தான். அண்ட் இந்த க்யூட் ரேடியோ பாருங்களேன், ஒரு வேல்வ் ரேடியோ மாதிரியே காம்பேக்டாக உள்ளது. இப்போது நிறைய வருது, நாய்ஸ் பிராண்டில் கூட ஏதோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த கட்டா செல்னு வாங்கல, டீசல் பேட்ரி, அது போட்டு ஓட்டுற மாதிரி. ஸோ அந்த பேட்ரி இருந்தாவே கொஞ்சம் ஓல்டாக இருக்கணும். பட் இந்த ப்ளூடூத் இந்த மாடியூல் இதெல்லாம் இருக்கனால இது லேட்டஸ்ட் ரேடியோ தான் இருக்கும். அண்ட் ஒரு சர்வீஸ் பண்ண டைப்ரைட்டருங்க, பக்கா கண்டிஷனில் இருந்தது, வித் இங்கோட இருந்தது. இங்கோட இதுவும் காயவே இல்லை, அந்தளவுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. கையில் தொட்டு பார்த்தா இங்கே வந்துருச்சு. நல்ல பாக்ஸ் இதாகவே இருந்தது. ப்ரைஸ் வந்து 3500 சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பார்கெயின் பண்ணால் கண்டிப்பாக குறைப்பார். இது பாருங்கள், கையில் மை வந்து அப்படியே ஒட்டிச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பக்காவாக கண்டிஷன் பண்ணி எல்லா கீஸும் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வெளியே ரெடி பண்ணுனாவே கொஞ்சம் செலவாகும். இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். நண்பர் ரொம்ப செக் பண்ணிட்டு இருந்தார், நான் அவர்கிட்ட சொன்னேன் வாங்குறதுனா வாங்கிடுங்கன்ட்டு. பட் அவர் 1க்கு 10 தடவை யோசிச்சுட்டு இருந்தார். ஸோ சப்போஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். சந்தையில் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது, நிறைய கடையில் இருக்குது இன்றைக்கி. பட் இது வந்து கண்டிஷனாக இருந்தது. அண்ட் அது பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ஸ்கேட்டிங் ஷூவும் வச்சுருந்தாங்க. ஸோ இது நம்ம ஆனால் பாருங்களேன், நல்ல கண்டிஷனாகவே இருக்குது. வீல்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ தேஞ்ச மாதிரி தெரியல. அண்ட் ஷூவோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சது யூஸ்ட் ஐட்டமாக என்னன்னு தெரில. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சர்க்கியூட் போர்டு ஒன்று இருந்தது, அதில் பிரெட் போர்டு அட்டாச் ஆகிருந்தது. ப்ளஸ் நிறைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான டிவைஸ் போல், ஐசி ஏதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் பக்கத்தில் 2-3 எக்ஸ்பெரிமெண்டல் டிவைசஸ் எல்லாம் இருந்தது. சப்போஸ் யாராவது ஸ்கூல் ப்ராஜெக்ட் எதாவது பார்க்குறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து இன்றைக்கி 2-3 இடத்துல இருந்தது. இது வந்து ஒரு செகண்ட் ஸ்டாலில் இருந்தது. சப்போஸ் வரீங்க, ரெஸ்டாரண்ட் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணும், இல்லை இருக்கிறத ரெனோவேட் பண்ணால் கூட செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து வேர்ல்டு இது ஸ்பேஸ்ன்னு வாங்க. ஆக்சுவலாக சேட்டலைட்லேருந்து நம்ம எஃப்எம் மாதிரி எக்ஸ்எம்னு சொல்லுவாங்க, சேட்டலைட்லேருந்து கேட்குற மாதிரி ஒரு ரேடியோ. இந்த மாதிரி டிவைஸை தயவு செஞ்சு வாங்கிட்டாதீங்க, ஏன்னா இது இப்போதைக்கு யூஸே ஆகாது, ஒரு ஷோகேஸ் ஐட்டம் தான். இன்கேஸ் அதில் எஃப்எம் சப்போர்ட் இருந்ததுன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அந்த சேட்டலைட் இது ஒர்க் ஆகாது, வெறும் எஃப்எம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். பட் பியூராக இந்த சேட்டலைட் மட்டும் சப்போர்ட் உள்ள டிவைஸை வாங்கினீங்கன்னா பியூர்லி ஷோகேஸ் ஐட்டம் தான், வீட்டில் வந்து ஷெல்ஃபில் வச்சுக்கலாம். இதனால் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ரீயூஸ், மேபி ஸ்பீக்கர்ஸ் எதாவது ரீயூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி யூஸ் கிடையாது. அண்டு சூப்பரான ஒரு மல்டிமீட்டர் இருந்தது. பட் கண்டிஷன் தெரியல இது எப்படி ஒர்க் ஆகுமா இல்லையான்ட்டு. அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட் டைம் கெப்பாசிட்டன்ஸோடையும் பார்த்துட்டேன் நான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணேன், ஏன்னா இந்த டிஸ்பிளே வந்து பர்ன் அவுட் ஆன மாதிரி இருந்தது. அதுக்காக ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி பார்த்தேன், அவர் வந்து குறைக்க மாட்டேன்ட்டார். அண்ட் சீக்கோவோட ஒரு வால் கிளாக்குங்க. சீக்கோவில் வால் கிளாக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மேபி இருக்கலாம், இது பாப்புலராக இருக்கலாம். பட் எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் சீக்கோவில் வந்து ஒரு பெண்டுலம் கிளாக் பார்க்குறது. அண்ட் இன்றைக்கி மிஸ்டர் ஜானிகிராமன் ஷாப்பில் ஏகப்பட்ட ஆம்ப்ளிஃபயர்ஸுங்க. இன்றைக்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது 1வது தேரும், 1-2வது தேரும், அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தார். ஆம்ஸ், ஏவிஆர்ஸு, ப்ளூரே பிளேயர்ஸ், விசிடி பிளேயர்ஸ், டிவிடி பிளேயர்ஸ், ஆங்கியோ, டெனானி, ஏகப்பட்ட வெரைட்டியில் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தான்னு தெரியல. செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் அந்த சைடு போகிறீங்க, இல்லை நம்பர் இருக்குன்னா கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிஷனில் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஆசஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆம்ப்ளிஃபயர்ஸ் எல்லாம் மட்டும் சிம்பிளாக வாங்கி ஒர்க் ஆகிடும்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் வந்து பழைய ஏவிஆர்ஸ்னால நிறைய ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு செக் பண்ணிவிட்டு எது இருந்தாலும் வாங்குங்க, எந்த கடையாக இருந்தாலும். அப்புறம் வீட்டுக்கு போய் ஒர்க் ஆகலைன்னா நம்மளுக்கு தான் டோட்டல் லாஸ் ஆகிடும். ஸோ சோனி ஸ்பீக்கர்ஸும் வச்சுருந்தார். இதெல்லாம் வந்து அந்த ஹைஃபை செட்டில் வர ஸ்பீக்கர்ஸு. அது இல்லாமல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா டெனான் ஏவிஆர்ஸு அண்டு சோனி ஏவிஆரும் வச்சுருந்தார். சில இதெல்லாம் நாப்ஸ் மிஸ்ஸிங். இந்த HDMI போர்டெல்லாம் இருக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். போர்டு வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அது செலவே வந்து 5000க்கு மேலே போகும், 6000 7000 சொல்லுவாங்க. நீங்கள் சீப்பாக வாங்கிட்டு அப்புறம் செலவுக்கு பயந்துட்டு எதுவும் பண்ண முடியாமல் போயிடும்.
அண்ட் இந்த புக்கை பாருங்களேன், ரொம்ப பழைய காலத்து புக்கு, 1952 போட்டிருந்தது. இதோட ப்ரைஸ் ருப்பீஸ்ன்னு போட்டிருக்காங்க. ₹5 இருந்துதாங்க. அவ்வளோ காஸ்ட்லி அந்த டைம்லேயே வந்துட்டு இருந்துச்சா? இப்போ ₹5 இந்த காலத்தில் எடுத்துக்கிட்டால் எப்படியும் ஒரு 1000 மேலே போகல அது. ஸோ இந்த புக்கு ஃபுல் கண்டிஷனில் இருந்தது. பழைய புக்ஸ் யாராவது செக் பண்ணுறீங்கன்னா மிஸ்டர் ஜானகிராமன் ஷாப்பில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பக்கத்தில் ஒரு கடையில் இந்த குக்கு கிளாக் இருந்தது. ஸோ கடை அப்போ தான் எடுத்து வச்சுருந்தாரு, அதனால் வந்து ப்ரைஸ் கேட்க முடியல. ஒரே ஒரு குக்கு மட்டும் இருந்தது, அதுவும் வந்து குக்கு மாதிரி தெரியல, ஏதோ வாத்து மாதிரி இருந்தது. சரி, ஓகே, யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த சைட் போகிறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அநேகமாக இந்நேரத்துக்குள்ளே சேல் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது விண்டேஜ் ஐட்டம் மாதிரி தெரியலங்க, அதனால் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம் கிடைக்கலன்னா. அண்ட் இது பாருங்கள், ஒரு வாக்மேன், பிராண்டே இல்லாத ஒரு வாக்மேன், ஸ்டீரியோ டைப்புன்னு போட்டிருந்தது. இது வந்து இந்தியா டுடே மக்களுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க போல். இந்த டோர் வந்து உடஞ்சி போயிருந்தது, மற்றபடி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக இருந்தது. டோர் நல்லா இருந்தது, கண்டிப்பாக வாங்கியிருந்திருப்பேன், ஏன்னா அப்படி ஒரு டைப் இது. அண்ட் இதை பாருங்களேன், பொறி உருண்டை மாதிரி ஏதோ ஒரு ஸ்டார் வார்ஸில் வர்றதா இல்லை எங்கே வர்றதுன்னு தெரில, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் டிவைசஸ்லாம் கூட பார்க்க முடியும். அண்ட் கேமராவை ஸ்ட்ரிப் பண்ணி வச்சுருந்தாங்க, கேமராக்குள்ளே இருக்க ஐட்டங்கள் மட்டும் இருந்தது. இது அப்படியே வந்து நம்மளுக்கு இதுலேருந்து எதாவது ஸ்பேர்ஸ் வேணும்னா எடுத்துக்கிற மாதிரி அவங்களே தோல் உரிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பக்கத்தில் உள்ள ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள். அது சொன்ன மாதிரி கேசட்ஸு ஏகப்பட்ட இடத்துல இருந்தது. நண்பர் வந்து இந்த தியாகராஜ பாகவதர் ஃபேன் ஆகிட்டார். ஸோ இது ரிலேட்டட் கேசட்ஸ் வாங்கியிருந்தார். நான் வந்து அந்த ஹிந்தி கேசட் வாங்கியிருந்தேன். ஸோ தீவிர ஃபேன் ஆகிட்டார் அதுக்கு. இங்கே வந்து ஹிந்தி கேசட்ஸ் இருந்தது, அது கொஞ்சம் எடுத்தோம். தமிழ் கேசட்ஸும் கிடச்சிது, போக போக வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இன்றைக்கி இந்த பார்ட்டி ஸ்பீக்கர்ஸ்ன்னு வாங்கலாம், அதெல்லாம் கூட சேல் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் 1500 ஏதோ சொன்னார், செக் பண்ணி பாருங்கள். இது அந்த எம்சி பிராண்டாக ஏதோ சொல்லுவாங்களே, கொஞ்சம் சைனீஸ் பிராண்டு. அண்ட் அதர் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ் எல்லாம் கூட இருந்தது சேலுக்கு. அண்ட் நம்ம கோயில் பக்கத்தில் உள்ள கடையில் ஏதோ ஒரு வீட்டில் இருந்து மொத்த அந்த இது என்ன ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பாக எதுன்னு தெரியல, ஸோ மொத்தமாக பேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருந்தது, லாக்ஸ் எல்லாமே. சப்போஸ் செக் பண்ணுங்கள், வீட்டுக்கு வந்து செகண்ட்ஸில் ஏதாவது தேவைன்னா கூட செக் பண்ணி பாருங்கள். அண்டு சோனியோட ஸ்பீக்கர்ஸ் இருந்ததுங்க, ஒன்று செம வெயிட்டாக இருந்தது. பட் எல்லாமே வந்து 4 ohms தான். 4 ohms வந்து நம்ம ஆம்புக்கு செட் ஆகாது, பழைய ஆம்புனா ஓகே. ஸோ சென்டர் 5.1 இருந்தது. ஸோ ஊஃபர் மட்டும் காணும், சப் ஊஃபர் மட்டும் காணும், மற்ற ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் இது டென்ட்டான ஒரு பிளேயர் எடுத்து நம்ம நண்பர் காமிச்சிருந்தார். என்னென்னு பார்த்தா ஒரு 2-3 பிளேயர் இருந்தது. ஸோ பல்காக வாங்கி கூட ஸ்பேருக்கு ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகலைன்னா இன்னொன்று கூட செக் பண்ணிக்கலாம். தலைவர்களோட ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருந்தாங்க. ஸோ சுபாஷ் சந்திர போஸ், நிறைய ஃபோட்டோஸ் வந்து இருந்தது. ஸோ யாராவது அந்த சைட் போகிறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது பாருங்களேன், இதெல்லாம் வந்து பக்கா விண்டேஜ் டைப்பு. இதெல்லாம் ரீமேக் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல, புதுசாக எதாவது ரெடி பண்ணியிருப்பாங்களான்ட்டு. அண்ட் இதுக்கும் வந்து க்ரேஸ் இருக்குங்க, நிறைய பேர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம். ஒரு விண்டேஜ் ஐட்டமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வேல்யூ அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. டிஜேயோட ட்ரோன் ரிமோட்டு மட்டும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து கண்டிஷனாக இருக்கான்னு தெரியல, பட் யாராவது ரிமோட்டு ஸ்பேர் செக் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இன்ட்ராப்ரபிளான்னு தெரியல, எடுத்து நம்ம இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் கேசட்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். காக்க யூஸ்வலாக நான் வந்து கம்பெனி கேசட்ஸே மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன், நம்ம ஓன் ரெக்கார்டிங் தான். பட் ஸ்டில் இப்போ வந்து கலெக்ஷனுக்காக எடுத்து அப்படியே ஒரு ஷோகேஸில் வைக்கிறதுக்காக வாங்கிட்டுருக்கேன். அண்ட் இந்த ஃபிலிப்ஸ் பிளேயரு, இது வந்து செம பிளேயருங்க. இதை பற்றி நான் வந்து கொஞ்சம் வீடியோ போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிள் டேப் பிளேயர் மாதிரி தான் தெரியும். ஆக்சுவலாக இதில் வந்து பல மேஜிக் எல்லாம் இருக்குது. அது எப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா கேசட் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லையே, அந்த இதெல்லாம் லிவர்லாம் கீழே போயிருக்கு, டேக்கப் வீல் இதெல்லாம். அண்ட் வுட் கண்டிஷனும் வந்து சரியாகவே இல்லை. இது வந்து 3000 சொன்னாங்க. சரி, அவ்வளோ ஒர்த்தான்றது தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம். பட் இதோட ஒர்த்து வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கியிருந்தார், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சொன்ன மாதிரி இந்த கேசட்ஸ் எல்லாம் பாருங்கள், இது வாங்கின நண்பர் தான் அந்த பிளேயரை வாங்கியிருந்தார். அதை வந்து நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், பேக்கு, சீல்டு பேக்கு, கண்டுகொண்டேன், அலைப்பாயுது, 3ஆம் பிறை, சான்ஸே இல்லைல்ல, சிப்பிக்குள் முத்து, என்னென்னமோ ஏகப்பட்ட ரேர் கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருந்தது. மௌனராகம். ஸோ நண்பர் வந்து சூப்பராக கலெக்ஷன் எடுத்துட்டார். அண்ட் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிடிஸ், டிவிடிஸ், விசிடிஸ் எல்லாம் கூட இருந்தது.
ஸோ நிறைய பேர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பூல் டேப்ஸ் வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருந்துங்க. ரீல் டு ரீல் பிளேயருக்கு போடுற டேப்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருந்தது. ஜஸ்ட்டு மிஸ் தான் சொல்லுவேன், ஏன்னா இது செக் பண்ணுற வரதுக்குள்ளே ஒருத்தர் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டார். நம்ம இருந்தாலும் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறோங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 2-3 பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இது பாருங்கள், நல்ல கண்டிஷனில் இருந்தது. நிறைய இது டேமேஜாக இருந்தது, ஃபங்கஸ் பிடிச்சிருந்தது. ஒரு சிலதெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருந்தது. சரி, கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ரீலுக்கு யூஸ் ஆகும்னு வாங்கிட்டோம். அண்டு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒன்று இருந்ததுங்க. கண்டிஷன் ஓகே தான், ரெடி பண்ணுற மாதிரி இருக்கலாம். ரன்னாகாட்டியும் ரெடி, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ரெடி பண்ணலாம். அண்ட் இந்த ஆம்ப் அண்ட் சவுண்ட் பார்ஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கூட சேலுக்கு இருந்தது. டிவிஸ் அண்ட் பிளேயர்ஸ் பாருங்களேன், வேல்வ் ரேடியோஸ் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே நிறைய வச்சுருக்காங்க. வேலியன் 2 அதுன்ட்டு எல்லாம் சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் புது ஐட்டம்ஸ் எதாவது பார்க்குறீங்க, ப்ளூடூத் ஐட்டம்ஸ் எதாவது பார்க்குறீங்கன்னா கூட இது வந்து ரெகுலராக இங்கே சேல் போடுவாங்க. ஸ்டார்டிங்லேயே வரும், நம்ம ரயில்வே ஸ்டாப்பு ரயில்வே கேட் பக்கத்துலேயே இருக்கும். அண்டு பாக்ஸஸ் எல்லாம் பாருங்கள், சூட் கேஸ் பாக்ஸஸ்ஸு இதெல்லாம் வந்து யூஸ்ட் ஐட்டம் தான். செகண்ட்ஸுக்கு ஸ்பேருக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறது பிளாஸ்டிக் வந்து 1800 வருது. கிளாத் டைப் வர்றது வந்து 1500 மாதிரி சொன்னாங்க. புது சேர்ஸான்னு சொல்ல முடியாது, பட் ஆஃபீஸ் சேர்ஸு சோஃபாஸ் எல்லாம் கூட இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே செக் பண்ணி பாருங்கள். இந்த வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் செகண்ட்ஸில் உள்ளது தான். ஸோ எல்லாம் வந்து செக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அதோட ரிஸ்க் இருக்குது பழைய ஐட்டம்னாலே. கட்டில் தேடுறீங்க அப்படின்னா கூட பாருங்கள், கட்டில்லாம் கொண்டு வந்து காலையிலே இறக்கிடுறாங்க. ஸோ மாடல் அண்டு குவாலிட்டி பொறுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு விசிஆர் தென்பட்டுது, ஆப்டனிக்கா. ஸோ இது ஓகே தான், இதெல்லாம் வந்து பழைய விண்டேஜ் டைப்புங்க. இது மோஸ்ட்லி பவர் இஷ்யூஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்துட்டு இந்த 5-in-1 ஹெட்ஃபோன்ஸ்னு சொல்லி வச்சுருந்தாங்க. வெறும் 200 ருபீஸ் தான். 5-in-1க்கு என்னென்ன சப்போர்ட்லாம் இருக்குன்றதை அந்தளவுக்கு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணல. பட் ஒரு 2-3 பீஸ் இருந்தது. ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அகெயின் சொன்ன மாதிரி கேசட் ஸ்டால்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்களாம் வந்து ஏகப்பட்டது அள்ளிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து 10 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ பரவாயில்ல, இப்போ வந்து கொஞ்சம் ரெகுலராக கேசட்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ இது இந்த 90s டைப் மாதிரி உள்ள அந்த கார்ட்போர்ட் டைப்பில் நம்ம ஷேப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஐட்டங்களும் வச்சுருந்தாங்க. எவர் சில்வர் பாத்திரம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஏகப்பட்டது இருக்குது. அங்கேயே கூட ஆடியோ சிடிஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ பாத்திரங்கள் எதாவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். சோனி 5.1 ஆம்ப்ளிஃபயர்ஸ் எல்லாம் இருந்தது. 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் இருந்தது. அண்ட் இந்த பேட்ரி கார் ஆப்ரேட்டட் கார் வந்து 800 தான் சொன்னார். எனக்கு தெரிஞ்ச உள்ள பேட்ரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இதில் ஐடியா இல்லை. செக் பண்ணி பார்க்கும்போது அதில் எல்லாம் கனெக்டர்ஸு சார்ஜர்லாம் இருந்தது. பட் பேட்ரி இருந்த மாதிரி தெரியல. ஸோ பின்னாடி தான் பேட்ரி வரும்னு நினைக்கிறேன். மோட்டர்லாம் பாருங்களேன், மோட்டர்லாம் அப்படியே விசிபிளாக இருக்குது. ஸோ மற்ற ஆம்ப்ளிஃபயர்ஸ் இதெல்லாம் கூட செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கேமரா வந்து கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தது. ஏதோ கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் டைப் மாதிரி இருக்கேன்னொன்று டக்குன்னு ஓனர் வந்து இதை என்ன பார்த்துட்ருக்கீங்க, அங்கே பாருங்கள் பெரிய கேமரா இருக்குன்னு ஒன்று காமிச்சார். இதை பாருங்களேன், செம வெயிட்டுங்க. இது இந்த ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்லலாம் பார்க்குற மாதிரி பல்கான ஒரு கேமரா சான்ஸே இல்லை. 8000 சொன்னார். இதெல்லாம் வந்து வாங்கி போட்டால் யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம ரேஞ்சு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தூரத்தில் யார் வராங்கன்றதை கூட பார்க்கலாம். தூக்கவே முடியலைங்க, கை செம வலிச்சுது. கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ கவரேஜுக்கு மட்டும் எடுத்தேன் நான். இது வந்து ஒரு 2 பாக்ஸ் இருந்தது. ஈக்குவேஷனோட தான் ஸ்பீட் டோம். ஸோ யாரெல்லாம் ஈக்குவேஷன் டிவிஆர் வச்சுருக்கீங்க சரியில்ல, நார்மல் டிவிஆரில் இது செட் ஆகுமான்ட்டு பட் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்டு டேபிளுக்கெல்லாம் வந்துட்டு டிங்கரிங் வேலைலாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ டைனிங் டேபிள் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா பாருங்கள். அண்ட் இந்த செட்டை பாருங்களேன், நம்ம மாதவன் ஷாப்பில் தான் அப்புறம் எடுத்து வச்சுருந்தாரு. செம்ம பல்காக இருந்தது, செம்மையாக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு. சவுண்டெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த மேலே உள்ள செட்டை வச்சு கீழே உள்ளது கம்பேர் பண்ணால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த கிச்சன் ஐட்டம்ஸ் முன்னாடியே கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த கீபோர்டு வந்து வெளியே வச்சுருந்தாரு, ப்ளஸ் லேப்டாப் கூலிங் பேடும் வச்சுருந்தாரு அதே ஷாப்பில். ஸோ நம்பருக்கு வேணால் கால் பண்ணி பிளாக் பண்ணிக்கோங்க, அப்புறம் கூட வந்து எடுத்துக்கலாம். இந்த கட்டர் பாருங்களேன், இது வந்து அந்த மெட்டல் கட்டர் தான் நினைக்கிறேன். செம்ம ஹெவி வெயிட்டு. இது புது பீஸாகவே வச்சுருந்தாரு. ஸோ யாருக்காவது தேவைன்னா கூட பாருங்கள்.
இதெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல, ஒரு ஷோகேஸ் ஐட்டம், பழங்காலத்து ஷிப்பு அண்ட் மற்ற ஐட்டங்களும் பாருங்கள். லாஸ்ட் டைம் இங்கேருந்து ஒரு கலர் டிவி எடுத்தோம். அண்ட் மிஸ்டர் சந்துரு ஷாப்பில் சந்துரு வந்து ரொம்ப டல்லாக இருந்தார். சரி என்னன்னு கேட்டால் உடம்பு சரியில்லை, ஊருக்கு போயிட்டு வந்தேன், அதனால் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குன்ட்டு நான் ஏதாவது பேசுகிறீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க முடியலன்ற மாதிரி சொன்னார். சப்போஸ் யாராவது அந்த சைடு போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க, பொருள்லாம் என்ன வச்சுருக்காருன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து சோனியோட ஒரு நல்ல விசிஆருங்க. இது வந்து ட்ரேவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக பவரில் இருந்ததுன்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள கேசட் போடுற மாதிரி இருக்கும். நல்ல பிளேயர் இது. ப்ரைஸ் வந்து 1000 சொன்னாங்க அது. அண்டு இந்த ஒலிம்பியாடு ஒர்க் புக்ஸ் எல்லாம் கூட இருந்ததுங்க. சப்போஸ் வந்து இது ரிலேட்டட் யாராவது படிச்சுட்ருக்கீங்க, புக்ஸ் எதாவது தேவைன்னா கூட இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். இது ஐ திங்க் 2-3 புக்ஸ் தான் இருந்தது, மற்றதெல்லாம் கொஞ்சம் ஜென்ரல் ஐட்டம்ஸ் புக்ஸ் மாதிரி தான் இருந்தது. பட் இதெல்லாம் கூட இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெட் கார்பெட் இதெல்லாம் வந்து 10 ரூபா தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஐ திங்க் ஸ்பீக்கருக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் பாக்ஸுக்கும் வந்து இன்டர்னல் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம நார்மல் கார்பெட் மாதிரியும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 rupees பெர் ஸ்கொயர் ஃபீட்டு தான். இந்த ஃபேன்ஸ் எல்லாம் கூட 200 rupeesக்கு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்ததுங்க, நார்மல் பிளாஸ்டிக் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஹெவி வெயிட்டாகவே இருந்தது. எனக்கு தெரிஞ்ச பவர்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 200 rupees தான் இது வந்து சேல் போட்டிருந்தாங்க. பல்காக எடுத்தால் எனக்கு தெரிஞ்சு சீப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ப்ரீஆம்ப் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி அவைலபிளாக இருந்ததுங்க. பாஸ்கோட ஒரு ப்ரீஆம்ப் தான். ஸோ ப்ரீஆம்ப்பு யூஸ்வலாகவே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஏன்னா அது சவுண்டு இதில் கொஞ்சம் முக்கியமான காம்பனண்ட் அது. ஸோ இது வந்து 10,000க்கு சேலுக்கு வச்சுருந்தாங்க. சப்போஸ் வாங்குறீங்கன்னா பார்கெயின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட லேந்தன் லேம்ப்ஸு, டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் வந்து இந்த தப்லா மாதிரி 2 ஐட்டம் இருந்ததுங்க. இது ஆக்சுவலாக வந்து ஸ்டோனில் செஞ்சது போல். ஸோ இது தட்டினாவே வந்து வித்தியாசமான சவுண்டெல்லாம் கேட்டுது. ஸோ இதெல்லாம் டெக்கரேட்டிவ் பீசஸ்ன்னு நினைக்கிறேன், ஏதாவது அந்த மியூசியம் இதில் வைக்கிற மாதிரி ஐட்டங்கள். அண்ட் மற்றபடி மற்ற ஐட்டங்கள்லாம் பாருங்கள், இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் கிடைக்கும். கீபோர்ட்ஸு, இந்த ரெட் டெலிஃபோன் யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. வித் அந்த பட்டன்ஸோடு இருக்குது. டிஃப்ரெண்ட் இன்கமிங் லைன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்எம்பிஎஸ் ஒன்று டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் பார்த்தேங்க. 4 amps சப்போர்ட்டு. இது எதுக்கு யூஸ் ஆகுறதுன்னு தெரியல. அநேகமாக இந்த ரவுட்டர், எக்ஸ்டர்னல் ரவுட்டர், இந்த ஃபைபர் கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கே டிஃப்ரெண்ட் ஸ்பேர் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பாருங்கள். ஸோ இங்கே டக்குன்னு என்னடா ஒரே அடாப்டராக இருந்ததுன்னு பார்த்தா இதெல்லாம் வந்து இந்த லைட்டுக்கு யூஸ் பண்ணுறது, நம்ம இந்த எல்இடி லைட்டு யூஸ் பண்ணுறோம்ல அதுக்கான அடாப்டர்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. வால் மவுண்டிங், சீலிங் மவுண்டிங் உள்ள அடாப்டர், இந்த எல்இடிக்கான அடாப்டர்ஸு. அண்ட் மற்ற ஸ்பேர் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள். இன்றைக்கி வந்து கிரிக்கெட் பேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ போன வாரம் மாதிரி தான் 200லேருந்து 6000 வரைக்குமே இருக்குது டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில். ஒரு ட்ரங்க் பெட்டி மாதிரி ஒன்று இருந்தது, உடன் பெட்டி. எடுத்து பார்த்தா உள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ பாக்ஸஸ் அந்த மாதிரி எதாவது தேடுறீங்கன்னா கூட பாருங்கள். இந்த 3D ஃபோட்டோ ஒன்று இருந்ததுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாருங்களேன், ஹார்சஸ் எல்லாம் வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ப்ராப்பராக கவர் பண்ண முடியல, ஏன்னா கூட்டம் அதிகமாக சேர்ந்துருச்சு. அண்ட் ஒரு 2 விண்டேஜ் டெலிஃபோன்ஸ் இருந்ததுங்க. டயல் ராட்ரி டைப் தான். ஐ திங்க் ஜெர்மன் மேடுன்னு நினைக்கிறேன், மேட் இன் ஜெர்மனி. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. பின்னாடி என்ன மேக்கு பார்க்கலான்னு பார்த்தா அதை திருப்ப முடியல. செம வெயிட்டாகவும் இருந்தது. டயலும் வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. பக்கத்துலேயே வந்து இன்னொரு இதுவும் உடன் டைப்பில் இருந்தது. அதை எடுத்தால் தனியாகவே கலண்டு வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், என்ன மேக்குன்ட்டு. இதுதான் லாஸ்ட் டைம் ஏதோ பார்க்கும்போது மேட் இன் ஜெர்மனி இருந்தது மாதிரி பார்த்தது. ஸோ யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பேட்ரி எலிமினேட்டர் மாதிரி இருந்தது. இதுவும் வெளியே டிரான்சிஸ்டர் வச்சு இருந்ததுங்க. இதுக்கு யூஸ்வலாக அந்த ஆம்புக்கு பார்க்குற மாதிரி டிரான்சிஸ்டர்லாம் வச்சு ஒரு பவர் யூனிட் இருந்தது. ஸோ இது நம்ம பிரெட் போர்டு ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கேயும் வந்து ட்ரோன்ஸ் இருந்தது. ட்ரோன்ஸ் யாராவது பார்க்குறீங்க. அண்ட் இது வந்து கேமரா டைப் ட்ரோன் மாதிரி தெரியல, வெறும் எல்இடி லைட்டு மட்டும்தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்குள்ளே தான் கேமரா இருக்குமா என்னன்னு தெரில. ஒரு பக்காவான லோ குவாலிட்டி ட்ரோன் மாதிரி தான் இருந்தது. எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் தெரில. வித் ரிமோட்டோடு இருந்தது. சப்போஸ் யாராவது சீப்பாக ட்ரோன் தேடிட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் விசிஆர், 2 விசிஆர், நேஷ்னல் விசிஆர் தான் இது.
இதெல்லாம் வந்து பக்கா விண்டேஜ் விசிஆர்ஸுங்க. மேஜராக வந்து பவர் சப்ளை இதில் ஒர்க் ஆச்சுனாவே செட்டு ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மேஜர் ஃபால்ட் வந்து இந்த பவர் சப்ளை தான் ஃபெயிலியர் வரும். ட்ரான்ஸ்ஃபார்மர் டைப்லேருந்து அந்த எஸ்எம்பிஎஸ் மாறின டைமில் உள்ள விசிஆர்ஸ் அதெல்லாம். மற்ற ஐட்டங்களும் பாருங்கள். ஸோ இந்த ஷாப்பில் தான் நம்ம வந்து ஸ்பூல்ஸ் எல்லாம் எடுத்தோம். சரி அப்படியே பார்த்தேன், டிவி ஏதோ வச்சுருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். மற்ற ஐட்டங்கள்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் இருக்கான்ட்டு. ஸோ டிவி டக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல கண்டிஷனாக இருக்குமான்னு பார்த்தா அங்கங்கே உடச்சல்னு இருந்தது. ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்க போல். ஆம்ப்ளிஃபயர்ஸு, விசிஆர்ஸு, தாம்சனோட ஒரு விசிஆர்லாம் ஏகப்பட்டது வருதுங்க. நேஷ்னல் விசிஆரும் இருக்குது. என்ன ரிஸ்க்கு, ஒர்க் ஆகலைன்னா குப்பை மாதிரி சேர்ந்துடும், பெரிய தலைவலி ஆகிடும். அது வீட்டில் இது மாதிரி சேர்ந்து பெரிய தலைவலி ஆயிடுச்சு. இது பாருங்களேன், நாதஸ்வரம் குட்டியாக இருக்குது. நாதஸ்வரம் தான் நினைக்கிறேன், சின்னதாக இருக்குது. அண்ட் வித் அந்த மவுத் இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே ஒரிஜினல் கண்டிஷனாகவே இருந்தது. ஐ திங்க் ப்ரைஸு 6000 தான் சொன்னார்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்லைல்ல இது ஒரிஜினல் பார்க்குறது. எப்படி இருக்கீங்க? விண்டேஜா? விண்டேஜ் உள்ளது. பார்க்கணும்னு கேட்கல. எனக்கு பெஸ்ட். பட் நீங்க சொன்ன மாதிரி விலை வந்து ஓவர் தான். பட் அதுலயும் பார்கெயின் பண்ணி நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆமா, கொடுக்குறாங்க. எனக்கே கொஞ்சம் சீப்பா கிடைக்குதாங்க. நம்ம அது ரெகுலரா எடுக்கிறோம்னா கிடைக்குது. பரவாயில்ல, அங்க நல்லாவே இருக்கு. ரெண்டு வாங்கினேன் நான். ஒரு வாக்மேனும் ஒரு ஃபுனாய் பிளேயரு. ரெண்டுமே அதாவது ஒர்க் ஆகுது. கொஞ்சம் பெல்ட் எல்லாம் மாத்தணும். பெல்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு பட் ஆன் கண்டிஷன்ல இருக்கு. பட் ரேட்டும் பரவாயில்ல. அப்படியெல்லாம் இல்லை, ஏற்றி விட்றாரு. சரிங்க, வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த பிளேயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேப் பிளேயரு. அது என்னன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேட்ரிட்ஜை நம்ம எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து எல்லா கேசட்ஸையும் நம்ம லோட் பண்ணலாம். ஒரு 5 கேசட்டோ என்னமோ எடுத்து இந்த கேட்ரிட்ஜுக்குள்ளே நம்ம லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ப்ளே பண்ண ஆரம்பித்தோன்னா கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டு இருக்கோங்க. ஏ சைடு பி சைடு ரெண்டுமே ப்ளே ஆகிட்டு இந்த கீழே உள்ள ட்ரேயில் வந்து விழுந்துட்டுருக்கோம் கேசட்டு. ஒன்று முடியறது வந்து அந்த ட்ரேயில் விழும். அடுத்தடுத்த கேசட் வந்து அதில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏ அண்ட் பி சைடு முடிஞ்சு அந்த கேசட்டு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த கேசட்டு. அதே மாதிரி நம்ம எத்தனை கேசட் வைக்கிறோமோ எல்லா கேசட்டும் ப்ளே ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேயர், செம்மையான பிளேயரு. இது எப்படிடா மிஸ் பண்ணோன்ற மாதிரி ஆயிடுச்சு. இனிவே நம்ம நண்பர் தான் வாங்கியிருக்காரு. அடுத்தட பார்க்கும்போது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டுட்டு நான் வேணா ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இங்கே அடாப்டர்ஸ் எல்லாம் அதிகமாக வைக்கிற இடம். அங்கே வந்துட்டு ஒரு டிவிடி கம் டேப் பிளேயர் ஒன்று வச்சுருந்தாரு சேலுக்கு. சப்போஸ் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு அடாப்டர்ஸ் கிடைக்கும். லேப்டாப் அடாப்டர்ஸும் இப்போ ஃபோன் சார்ஜர் அந்த மாதிரி அண்ட் ரிமோட்ஸ் நிறைய ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இங்கேயும் வந்து நிறைய சிடிஸ் இருந்ததுங்க. இதெல்லாம் வந்தே மாதரம், ஏஆர் ரஹ்மானோட கலெக்ஷன் இருந்தது. ஆனால் பாக்ஸ் மட்டும்தான் இருந்தது. எல்லாம் சிடியை உருவிட்டு போயிட்டாங்களா இல்லை எடுத்து வைக்காமல் மிஸ்பிளேஸ் ஆச்சான்னு தெரியல. ஆனால் நிறைய சிடிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து பார்க்குறதுக்கு டைம் இல்லை, அப்படியே வச்சுட்டோம். அண்ட் தமிழ் டைப்ரைட்டர் இன்றைக்கி இன்னொன்று பார்த்தோங்க. ஸோ இது வந்து 4000 ஏதோ சொன்னாங்க. பெரிய சைஸ் டைப்ரைட்டர் இது. ஸோ நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்திருப்போம் தமிழ் டைப்ரைட்டர். நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பல்காக பெரிய சைஸே தமிழ் டைப்ரைட்டர் இருக்குது. கேட்டுட்ருக்கீங்க, வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்டு தராஸ் இருந்ததுங்க. ஏதோ நகைக்கடை தராஸ் போல். ஃபுல் வெயிட் எல்லாமே கூட ஃபுல் கிட்டாகவே இருந்தது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், கிராம் வெயிட்ஸ் எல்லாமே வந்து அப்படி அப்படியே இருந்தது. ஸோ ஏதோ ஒரு அடகு கடையோ இல்லை நகை கடையிலேருந்தோ வந்திருக்கு. ஸோ ஃபுல் கிட்டாகவே 2000 ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் டிஜிட்டல் மயம் மாறினால இதை வந்து ஸ்க்ராப்புக்கு போட்டாங்க போல். ஸோ இது வந்து மேலே அப்படியே ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நம்ம அந்த ட்ரே இருக்கும். ட்ரேயில் வந்துட்டு வெயிட் அண்ட் தேவையான ஐட்டமை வந்து நம்ம வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க இது நகை கடையில். அண்ட் இது வந்து சேலுக்கு வந்திருக்கு. சப்போஸ் விண்டேஜ் ஆன்டிக் மாதிரி தேவைன்னா இதை வந்து வாங்கி கலெக்டபுளாக வந்து வச்சுருக்கலாம் நம்ம வீட்டில். இன்றைக்கி வந்து ஆசிலோஸ்கோப்ஸ் இருந்ததுங்க, சிஆர்டி டைப்பு. பட்டு போன வாரம் நம்ம நண்பர் வாங்கியிருந்தார். பவர் ஆன் மட்டும்தான் ஆகுதே தவிர டிஸ்பிளே எதுவும் வரல. ஸோ நீங்கள் யாராவது எடுத்து ரெடி பண்ணுவீங்கன்னா மட்டும் ரிஸ்க் எடுத்து வாங்குங்க, இல்லாமல்  ரிஸ்க் எடுக்காதீங்க. இது ஹெவி வெயிட் வேறு, தேவையில்லாமல் இடத்த அடைச்சிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க இது நகை கடையில். ஸோ இது வந்து 4000 ஏதோ சொன்னாங்க. ஸோ இது வந்து மேலே அப்படியே ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நம்ம அந்த ட்ரே இருக்கும். ட்ரேயில் வந்துட்டு வெயிட் அண்ட் தேவையான ஐட்டமை வந்து நம்ம வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க இது நகை கடையில். ஸோ இது வந்து ஆசிலோஸ்கோப்ஸ் இருந்ததுங்க, சிஆர்டி டைப்பு. பட் போன வாரம் நம்ம நண்பர் வாங்கியிருந்தார். பவர் ஆன் மட்டும்தான் ஆகுதே தவிர டிஸ்பிளே எதுவும் வரல. ஸோ நீங்கள் யாராவது எடுத்து ரெடி பண்ணுவீங்கன்னா மட்டும் ரிஸ்க் எடுத்து வாங்குங்க, இல்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. இது ஹெவி வெயிட் வேறு, தேவையில்லாமல் இடத்த அடைச்சிட்ருக்கோம்.
ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க இந்த டாய்ஸ் மேல? உலவெறியில இருக்கீங்க பசங்களுக்கு? இது ஒரு பிரச்சனை தான். இது வந்து டீ கொடுத்தா? ஓகே ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். வித்தியாசமான எல்இடி லைட்டிங் டைப்பு பாருங்களேன். இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஆண்டனா மாதிரி இருந்ததுன்னு பார்த்தா இதெல்லாமே வந்து எல்இடி லைட்ஸு. டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஷேப்லலாம் கூட வச்சுருந்துருக்காங்க. இது வந்து இந்த கோயில் பக்கத்தில் உள்ள ஷாப் தான் இது. ஸோ அங்கேயே வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இது பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வந்துட்டு ஒரு ப்ளூடூத் மாடியூல் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த காருக்கு வர யூனிட்னு நினைக்கிறேன். காருக்கா இல்லை டிஜே செட்டுக்கு வர்றதான்னு தெரியல. வாட்சஸும் இன்றைக்கி இருந்ததுங்க ஆஸ் யூஷுவல். டிஃப்ரெண்ட் அனலாக் அண்ட் குவாட்ஸ் வாட்சஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து வாட்சஸுக்குன்னு ஒரு 3-4 ஸ்டாலாவது இருக்கும். காலையில் வந்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் மாட்டோம், லேட்டாக வந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. அண்ட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இன்றைக்கும் சேலுக்கு வச்சுருந்தாங்க. போஸ்டர்ஸு, டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்கள், ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்டு பெட் சைடு ஆஸ் யூஷுவல் லைவ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருந்தது. அண்டு பொமேரியன் நாய் தானே, இதெல்லாம் செம க்யூட்டாக இருந்தது. பட் வெயில் இன்னைக்கு காலையிலே பிரித்து எடுத்ததுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து 7,000 ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா க்யூட்டாக இருந்தது. எல்லோரும் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டு பெட்ரூமில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நாய்கள். ஓகே, சூப்பர். இதெல்லாம் வேணும்னா சந்தையில் வந்து வாங்கிக்கோங்க. பக், ஹச் டாகு. நினச்சிருக்கேன் அது என்னடா ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன், நீங்கள் வேறு வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்களேன்ட்டு. இந்த பீட்டா ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய சேலுக்கு வச்சுருந்தாங்க. 200-300ன்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அந்த பெட் ஷாப் பக்கத்தில் இருக்குது. சப்போஸ் யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா கூட பாருங்கள். அண்ட் நம்மளுக்கு வந்து ஐ கிராபிங்காக இருந்தது இந்த லாப்ஸ்டர்ஸ் தான். இதெல்லாம் பாருங்களேன், இதை கூட பெட்டாக நிறைய பேர் வளர்க்குறாங்க. இந்த லாப்ஸ்டர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. கலர்லாம் பாருங்கள், செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இதெல்லாம் இந்த எறா வகையை சேர்ந்தது தான். பட் லாப்ஸ்டர்ஸு ஒரு பீஸ் வந்து 350, 2 எடுத்தால் 600 அங்கேயே ரேட்டு போட்டிருக்காங்க. அண்டு கார்டன் சைடு பாருங்கள், இந்த தொட்டி இதெல்லாம் இருக்குங்க. பாட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம ஃப்ளவர் வைக்கிற பாட்ஸ் அண்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த பால்கனியில் வைக்கிறது, அந்த மாதிரி இன்டோர் அவுட்டோர் ரெண்டுத்துக்குமே வந்து செட் ஆகிற மாதிரி நிறைய பாட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ரெகுலராகவே இருக்குது. அண்ட் அத்தி மரம் இருந்தது. ஸோ அத்தி மரம் 100 ருபீஸ் தான் சொன்னாங்க இந்த மரம். அத்தி மரம் யாராவது செட் பண்ணுறீங்க வீட்டிலனா செக் பண்ணி பாருங்கள். அத்தி பழம் சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்ற கார்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள். பூ, ரோஜா இருந்தது, செம்பருத்தி, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் உரங்கள் எல்லாமே கூட இருந்தது. சோனியோட ஒரு பேட்டா கேம், நம்ம லாஸ்ட்டு மூர் மார்க்கெட் வீடியோவில் பேட்டா கேம் கேசட் போட்டிருப்பேன் நான். இந்த தடவை வந்து பிளேயரே மாட்டிச்சு. அதுவும் கலரை பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. செம்ம ரெட் கலரில் சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. ஆனால் ப்ரைஸ் வந்து 4,000 சொன்னார். 4,000 கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒர்க்கே ஆகாது, எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று இது வந்து யூனிக் விசிஆர் கிடையாது, இது வந்து பேட்டா கேம்னுவாங்க. சோனியோட ஒரு ப்ரொப்பரேட்டரி மாடலாக வந்தது இது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த கலர் தான். ஆசையாக இருந்தது இது எப்படியாவது வாங்கிடலான்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 4,000க்கெல்லாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாதுங்க. இது ஏன் வந்து அந்த ப்ரைஸ் போட்டாருன்னு தெரியல. அநேகமாக லேட்டராக போனால் குறைக்கலாம். பட் 4,000லேருந்து எவ்வளோ குறையும் தெரில. சப்போஸ் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச சீக்கிரம் சேல் ஆகிருக்காது, அன்லெஸ் அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து யாராவது வாங்குறவங்க இருந்தால் வாங்கியிருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ நேரம் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. இந்த டோர் சிஸ்டமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக விசிஆரில் வந்து சிங்கிள் டோர் மாதிரி இருக்கும், இதில் வந்து டபுள் டோர் இருக்கும் கேசட் போடுற இடம்.
ஃபுல்லாக தூசி மண் அடைஞ்சு போயிருந்ததுங்க. பேக் சைடு இது பாருங்கள், பேக் சைடு வியூ. ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் தனியாக எடுத்து வச்சுட்டே நாங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம், இதை எப்படியாவது வந்து வாங்கிடலான்ட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து செட் ஆகலை. ஸோ இதில் வர கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பாருங்கள், பின் ஆப்ஷன்ஸு போட்டிருக்கு பார்த்தீங்களா, பேட்டா மேக்ஸ். ஸோ பேட்டா கேம் கேசட் போடுற மாதிரி இருக்கும். விசிஆர் கேசட்லாம் தவறி உள்ளே நுழைச்சிடாதீங்க. ஸோ இதோட ஹெட்டு பார்த்திங்கனாவே ரொம்ப பெருசாக இருக்குங்க. விசிஆர் கம்பேர் பண்ணும்போது பேட்டா கேமோட ஹெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்குள்ளே ஃபில்ம் வந்து டேப் வந்து உள்ளே போய் அந்த ட்ரம்மை ஃபுல்லாகவே சுற்றும். ஓகே, ஸோ நம்ம விசிஆரில் வந்துட்டு ஒரு 75% தான் சுத்தம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% வந்து ட்ரம்மை ஃபுல்லாகவே சுற்றிடும் டேப்பு. அப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு சப்போஸ் எதாவது டவுட் இருக்குன்னா கூட இன்டர்நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பீஸ் இது சப்போஸ் கிடச்சதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரைஸு தான் வந்து ரொம்ப ஓவராக வச்சு வெறுப்பேற்றி விட்டாங்க. ஸோ அதை வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இருந்து. அண்ட் நிறைய குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் கூட இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் பாருங்களேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டு பார்த்தாருன்னா இதெல்லாம் எப்படியும் வாங்கிடுவார், தெரில, அவர் கண்ணில் மாட்டில் போகல இன்னும். ஸோ இது இந்த கார்டன் இதுக்கெல்லாம் சின்னதாக எதாவது செட் பண்ணுறோம் அப்படின்னா இது அழகாக வச்சா சூப்பராக இருக்கும். அண்ட் மிஸ்டர் ஜானகிராமன் ஷாப்பில் இந்த செட்டு புதுசாக கொண்டு வந்து வச்சுருந்துருக்கார் போல், ஷார்ப்போடது. சும்மா சவுண்டை போட்டு தெறிக்க விட்டுட்டு இருந்தார். நீங்களே கேட்டு பாருங்கள், சப்போஸ் வேணும்னா அவர்கிட்ட செக் பண்ணுங்கள். மிஸ்டர் ஜானகிராமன் ஷாப் தான். ஸோ டோர் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது, ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன் செட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். வெயில் செம்மையாக பிரிச்சுட்டு இருந்தது. சப்போஸ் வரீங்கன்னா ரொம்ப சேஃபாக வாங்க, வாட்டர் பாட்டிலோட வாங்க, இல்லாட்டி சர்வைவ் ஆக முடியாது. செம்ம கூட்டமும் இருந்தது, வண்டிகளும் குறுக்கால நெடுக்காலையும் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் வரது ஷாப்பிங்கு கேர்ஃபுல்லாக வாங்க. ஈவினிங் மழை பெஞ்சாலும் பெய்யலாம். ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. பை.